நடிகர்களில் யாருக்கு வேட்டி ரொம்ப அழகாக பொருந்துச்சு? அஜித் விஸ்வாசம் படத்தில் வேட்டியை கட்டி நான் எதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும், எனக்கு இதுக்கு மட்டும் தானே பே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம். 1330 குரலில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வந்துடலாம். அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு குரல் பிரகாரம் லைஃப் அப்ளை பண்ணாலே போது, வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கலாம். பேஜில் நான் விளம்பரம் முன்னே சல்யூட் எடுத்து அதனால் வித்துருச்சு எல்லாம் சொல்லலாம். பட் நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் அந்த உணர்வு மறந்து போகல, மறந்து போயிட்டாங்க. ஒரு மகனும் அப்பாவும் ஒரு மால்க்கோ தேட்டருக்கோ போகிறப்ப வேட்டியோடு அனுமதிக்கப்படலை. பிராண்டுங்கிறது விளம்பரம் இல்லை, அவைலபிலிட்டி இருந்தால் தான் அது பிராண்ட் ஆகும். பிராண்டிங்கில் நம்ம எல்லோரும் வீக்காக இருக்கிறோம். அதாவது சவுத் இந்தியாவில் நல்லா வீக்காக இருக்குது. நார்த் இந்தியா கூட ஓரளவுக்கு சொல்லலாங்க. சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் இருந்தால் நடக்கிறதுக்கு பேர் கம்பெனி இல்லை, நான் இல்லாட்டியும் நடக்கிறதுக்கு பேர் தான் கம்பெனி. முதல்ல வேட்டிங்க ஒரு சின்ன ரவுண்டாக இருந்தது. அதுக்கடுத்து ஒயிட் அண்ட் ஒரு பெரிய ரவுண்டு போட்டேன். 2012க்கு மேலே இப்போ நான் சொல்கிறது அந்த 24 மணி நேரம் சரியாக உபயோகப்படுத்துகிறதா சொல்லிட்டு இருக்கிறேன். 24 மணி நேரம் வேலை செய்ய சொல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்கலாம் முறையாக. அப்புறம் லைஃப்பில் ஒரே நாளில் பெரிய ஆக முடியாது. டாக்டர் ஸ்டடிங் மாதிரி பெரிய ஆக முடியும். படிப்படியாக தான் வளர்ந்து வரணும். இப்போ ஒரு வேலை செய்யும்போது அடுத்தவங்க தோக்க வச்சு ஜெயிக்கிற பேர் வெற்றிப்பாங்க. என்னுடைய இது அப்படி இல்லை. எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சு ஜெயிக்க பேர் வெற்றியாக நினைக்கிறதுனால நைட்டு போய் படுத்துங்கிற போது ஒரு காலத்துக்கு போட்டு இன்னைக்கு நாள் சரியாக பண்ணியிருக்கிறவன்னு ஒரு டச் ஒரு மணி படிப்பேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய இன்டர்வியூடைய கெஸ்ட் யார் அப்படின்னா, வேட்டி உலகின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். வேட்டி என்பது கிராமத்து மக்களுக்கானது அல்லது கிராமப்புற மனிதர்களுக்கானது அப்படிங்கிறத மாற்றி அது எல்லாருக்குமானது, அதை பெருமையோடு அணிய வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு நகர்வை ஏற்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். ராம்ராஜ் காட்டன்ஸுடைய அதிபர் நிறுவனர் திரு நாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். 12 வருஷம். அதாவது வயல் கட்டி கும்பாபிஷேகம் வந்து 12 வருஷம் எடுப்பாங்க. இப்போ ராமராஜுக்கு மறுபடியும் கும்பாபிஷேகம் கோபுராஜ் அதை பண்ணுறாரு. 12 இயர்ஸ் முன்னால் தான் நம்ம ஒரு இன்டர்வியூவில் விஜய் டிவியில் பண்ணால் அது உலக அளவில் ரீச் ஆச்சு. நம்ம இதை இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இல்லாமல் மனசை பழுதுபார்க்குற நிகழ்ச்சியாக நடந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு அந்த இன்டர்வியூ ரொம்ப உதாரணம். நீ அதிகபட்சமாக அதில் நிறைய பேர் ரீச் ஆகி எங்கேயாவது ஃப்ளைட்டுக்கு போனாலும் சரி, வெளியே வாசலும் சரி, அதை சொல்லி பேசுவாங்ககிட்ட. சார் நான் 2 நாள் முடியல வந்தீங்க சார் அப்படின்னா நம்ம செலிப்ரேட் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப்போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது 42வது வருஷம் ராமராஜுக்கு இல்லையா? அது பல படிவங்களை கடந்து வந்திருக்கு. இன்றைக்கி 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேட்டி அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. பட் ஆரம்பத்தில் இது ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சி ஆரம்பிச்சிங்க? அதாவது கோபி, நாம் சாதாரண ஒரு கிராமத்து விவசாயியுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. பெரிய அளவுக்கு படிப்போ பெரிய அளவுக்கு உலக அனுபவமே நமக்கு கிடையாது. மூளைக்கு வேலை கொடுத்து பண்ணுற அளவுக்குலாம் பெரிய அந்த அறிவிப்பு சார்ந்த விஷயமெல்லாம் நம்மகிட்ட எதுவுமே இல்லை. எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தோம்னா அப்போல்லாம் எங்கள் தாத்தா காலத்தில் பார்க்குற போது பணம் காசுலாம் இருக்காது. அப்போ கூலி வேலை செஞ்சு நெல் தான் கொடுப்பாங்க, தானியத்தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிற அத்தனை இனத்துக்காருமே அங்கே அதை தானியத்தை வாங்கிட்டு போய் அவங்க சாப்பாடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு கோயில் ஒரு கல்யாணம் பண்ணோம்னா அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியிலேருந்து புரோகிதம் பண்ண ஆச்சாரியார் வரைக்கும் அந்த கல்யாணத்தில் இடம்பெறுவாங்க. நான் ஒரு கடையில் வேலை செஞ்சிட்ருக்கிற போது காலையில் 8 மணிக்கு நாங்கள் 8:30க்கு அந்த கடை திறந்துடுவோம். திறந்த பின்னாடி ஒரு 10 மணிக்கு அந்த ஊரில் இருக்கிற சுற்று கிராமத்தில் இருக்கிறவங்க நெசவு பண்ணுறவங்களாம் அவங்க தயார் பண்ண வேட்டி சட்டை போட்டு அந்த கடையில் போடுவாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை விஐபின்னு அத்தனை பிரபலியமான அரசியல்வாதியும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டுறதுக்கு காரணமாக இருக்கும் அந்த நெசவாளர்கள். ஆனால் அவங்க வெறும் மேலோட ஒரு வேலை கூட சாப்பிடாம வயிறு ஒட்டி கண்ணமெல்ல ஒட்டி அந்த கோத்தாலையை போட்டு துப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. எங்கள் கம்பெனியில் ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்க? அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு டீ கொடுப்பாங்க, மத்தியானம் சாப்பிடுவோம். அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அட்லீஸ்ட் உங்களுக்காவது அது இருக்கும், அது கூட உங்களுக்கு இருக்காது. அந்த நெசவழி கொடுக்குறதுக்கு அவ்வளோதான் மரியாதை இருக்குது, அவ்வளோதான் உட்காந்துருப்பாங்க. அது ஒரு பெரிய மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ நாம் அங்கே வேலைக்கு போய் முதலாளிகிட்ட கேட்க முடியாதே அப்படின்ட்டு ஒரு 6 மணிக்கு அவருக்கு கூலி கொடுப்பாங்க. அந்த கூலி வாங்கி எண்ணி கூட பார்க்க முடியாது. வேட்டி மடித்து கட்டிட்டு திருப்பி பஸ்ஸுக்கு ஓடுவாங்க. இந்த 6 மணிக்கு பஸ்ஸுக்குள்ளே ஓடுவாங்க. ஊர்வலத்துக்கெல்லாம் நெசம் பண்ணி கொடுக்குறாங்க, வெள்ளை வேட்டு வேலை சட்டை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க இந்தளவுக்கு வறுமையில் இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு அனுதாபம் இருக்குது. பார்த்தா பாவமாக இருக்குது. அவங்களை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் போகிறவங்க கூட்டிகிட்டு போய் அந்த கடையில் ஒரு டீ, வடை, போண்டா இல்லை 10 பைசா 15 பைசா இருக்காது. நம்மளால் முடிஞ்சது பண்ணி கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 150 ரூபா. 150 ரூபா தான் உங்கள் முதல் மாதம் வச்சாங்களா?
ஒரு மாதம் சம்பளம் 150 மாதம் 150 ரூபா சம்பாரிச்சு 150 ரூபா சம்பளத்தில் நான் அது ஒரு 10-20 ரூபா செலவாகி போயிருக்கு. கொண்டு போய் வீட்டில் கொடுத்தோம்னா எங்கள் அம்மா கேட்கு இந்த பணம் என்னாச்சு. நான் இது மாதிரி சொல்லுவேன், நெசவாலையில் வந்தாங்க பார்த்துக்குவா பெரிதாமல் இருந்தது, அதனால கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தேன்னு. நான் வாங்க சம்பளம் 150. இந்த 20 ரூபா இருந்ததுன்னா நான் சந்தோஷம் பண்ணியிருப்பேன். இப்படி பண்ணுறீங்க நீயே, இவ்வளவு காரணம் பரம்பரையாட்டு இருக்கிறீங்க பேசிது மனசுல சந்தோஷம் இருந்தால் கூட அது அந்த பணம் அந்த வறுமையின் காரணத்தினா அதை சொல்லிட்டு போவாங்க நிறைய. வீட்டில் வருமா உங்கள் வீடு ஓரளவு காசு பண்ணுவாங்க. இருந்தாலும் பணம் காசுங்கிறதுல பெருசாக 3 வேளை சாப்பிடலாம், சட்டை வேட்டி வச்சிருக்கலாம், இல்லையே பெரிய வசதி வாய்ப்புலாம் இருக்காது. அப்போ ஒரு சைக்கிள் வச்சிருப்பார், அந்த சைக்கிள் தான் எனக்கு பெருசாக கொடுத்தாரு. அது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஃபைனான்ஸில் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஒரு ஊழல் வந்துருச்சு, இப்படியெல்லாம் பண்ணுறீ அப்படின்னு. அப்புறம் நான் என்ன யோசனை, அந்த நெசவாளர்களுக்கு வாங்கி கொடுக்கறத நம்மளால் நிறுத்த முடியல. அப்போ அம்மாவையும் சமாதானப்படுத்தணும், 2 பேர்த்தையும் சரி பண்ணணுங்கிறக்க இன்னொன்று எங்கள் அம்மாட்ட ஒரு கண்டிச்சு போட்டேன். சரி, எனக்கு திருப்பூர் டு அவனாசி போயிட்டு வர்றதுக்கு 30 பைசா, போகிற 70 பைசா, மாதம் 20 ரூபா செலவாகுது. அந்த 20 ரூபா செலவு நான் சைக்கிள் போய்க்கிறேன், எனக்கு அது மட்டும் இருந்தால் போதும், அதில் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணி எங்கள் அம்மாவையும் சமாதானப்படுத்திட்டு அந்த 20 ரூபா வச்சு அந்த நெசவாளருக்கு டீ வடை போண்டா வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ உங்களுக்கு என்ன வயசு? 18. இதே இப்படி வெளியெல்லாம் படைச்சிட்டாடே இத்தனை கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படின்னு இருந்தது. பட் அது நாம் ஒன்றும் பண்ண முடியல, எங்கள் முதலாளிட்டையும் கேட்க முடியல, ஒன்றும் கேட்க முடியல. பட் இது என்னால் முடிஞ்ச அதை பண்ணிட்டு இருக்க முடிஞ்சது. இதில் எங்கள் அம்மாவையும் இது சம்மந்தப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அந்த கடையில் நான் காமர்ஸ் குரூப் எடுத்ததுனால நான் மார்க்கெட்டிங் மட்டும் பார்க்காம அங்கே அக்கௌண்ட்ஸ் பார்த்து ஸ்டாக் எடுத்து கொடுத்து பேலன்ஸ் ஷீட்டே போட்டு கொடுத்து. காமர்ஸ் ஸ்டூடெண்ட் நீங்கள்? ஆமாம். ஆனால் +2 வரைக்கும் தானே படிச்சிங்க? ஆமாம், +2 SSLC. அப்போ பியூசியா? பியூசி நம்மளே கடைசி. SSLC ஃபஸ்ட் கிளாஸில் வெயில். நான் ஃபஸ்ட் கிளாஸ் வெயிலா? ஃபஸ்ட் கிளாஸில் பாஸு கேள்விப்பட்டிருக்கோம். அது அந்த கதையை சொல்கிறது அவ்வளோ. அதனால் கடையில் எனக்கு ஒரு நல்ல வேல்யூ கூட்டிடுச்சு. நான் ஆடிட்டர் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து, சேல்ஸு, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்து, எல்லா பேலன்ஸ் ஷீட்டில் போட்டு கொடுத்து, ஸ்டாக் ரிப்போர்ட் எடுத்து என்ன லாபம் மாதம் லிஸ்ட்டு கையில் கொடுத்துருவேன். அங்கே ப்ரொடக்ஷன் பார்க்க முடிஞ்சுது, மார்க்கெட்டு பார்க்க முடிஞ்சுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் ஃபைனான்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இப்படி எல்லா வாய்ப்பும் எனக்கு கிடைக்கும். நானே தேடி எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதாவது அந்த துறை சார்ந்த அத்தனை வேலையும் தெரியும். அத்தனை வேலையும் பண்ணாருக்கு ஒரு வாய்ப்பு அந்த இடத்துக்கு கிடச்சிது. சின்ன நிறுவனமாக இருந்து கேட்டு அதில் எல்லாத்தையும் பழகிறதுக்கு வாய்ப்பு இருந்து, அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் சக்ஸஸ் பண்ணிக்காங்கட்டி அந்த கடையில் ஒரு செல்ல பிள்ளையாட்டு ஆகிட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு திடீர்னு இது வந்ததுனால ஒரு கேள்வி என்னென்னா, 2 விஷயம். ஒன்று ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குறதுங்கிறது ஒன்று, 2வது எல்லா வேலையும் கற்றுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறது. இன்றைக்கி இந்த 2மே தேவையில்லாத விஷயங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கு இருக்குது. நான் எனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பார்க்குறேன், நான் எதுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு இதுக்கு தானே சம்பளம் தர்றாங்க. இந்த போக்கு சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வாய்ப்பு கிடைக்கிறப்ப சின்ன இடமோ பெரிய இடமோ எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கற்றுக்கிறது எனக்கு சரியான விஷயம். யார் கற்றுட்டா அதே பெரிய ஆளாக இருப்பாங்க. கற்றுக்கலன்னா மாதமான சம்பளம் வாங்கலாம், அதுவும் ஒரு இஎம்ஐ போட்டுக்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், வண்டி ஓட்டிக்கலாம். ஆனால் இப்படி ஒரு தொழில்கள் ஆக முடியாது. இப்போ எங்கள் ஜென்ரேஷனுக்கு இல்லை எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் எதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும், எனக்கு இதுக்கு மட்டும் தானே பே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறது. ஒரு கட்டத்தில் வெளியிலேருந்து என்ன சொல்கிறாங்க, எதுக்கடா எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணுற, தேவையில்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கேட்குறேன், எல்லாவற்றையும் இழுத்து போட்டு செய்வதன் வழியாக தொழிலை கற்றுக்கலாப்பா? எல்லாத்தையும் இழுத்து போட்டு நம்மளுக்கு, அதாவது நாம் ஸ்கூலில் படிக்கிற படிப்பு லாங்குவேஜ் மட்டும்தான். வெளி உலகத்தில் இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய அனுபவம். 1330 குறளில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வந்துடலாம், அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு குறள் பிரகாரம் லைஃப்பை அப்ளை பண்ணாலே ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கலாம். ஓகே, எதை கற்றுட்டோமோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அப்போ என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை சரியாக பயன்படுத்தணும். உழைக்கிறனால ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிட முடியாதுங்க. அதிர்ஷ்டம், அது சொன்னால் பெரிய ஆளாயிட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. வர்ற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகிறத பெரிய ஆளாக இருப்பான். எவ்வளோ அறிவு இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அதை அப்ளை பண்ணுறமாங்கிறது முக்கியம். அப்ளை பண்ணுறது முக்கியம். என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்கு அப்ளை பண்ணி அதுலேருந்து மேலே தூக்கிட்டு வரக்கூடிய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு மேலே வரணும், அதை கண்டுபிடிக்கணும். பட் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கின குடும்பம், எப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்க? நெசவாளர்களையும் சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ கடையில் நான் கொஞ்சம் செல்ல பிள்ளை கொஞ்சம் நல்ல ஓனர்கிட்ட நல்லா பேசி பழகணுன்னு ஒரு நாள் எங்கள் ஓனர் கேட்டேன், நம்ம காலையில் 10 மணிக்கு போய் பேங்கில் பணம் வாங்கிட்டு வந்துடுமே, அவங்கள எதுக்கு சாயந்தரம் உட்கார வச்சுருக்கணும், பணத்தை கொடுத்து அவங்க போய் வேலையை பார்த்துட்ருப்பாங்களே அப்படின்னு கேட்டோன்னே அவர் எங்கள் ஓனர் பாஸ்ன்னு சொன்னார், சித்த கம்முன்னு இருப்பா, பணத்தை கொடுத்தா பக்கத்து கடைக்கு போயிடுவாங்க, அடுத்த ஒரு பீஸ் வராது, 1000 வரைக்கும் உட்கார வச்சு பணம் பண்ணிக்க உட்காந்துட்டு வெளியே போக மாட்டாங்க, நம்ம பார்வையிலே இருப்பாங்க. சாயந்தரம் பணத்தை கொடுத்தா வாங்கிட்டு பஸ்ஸுக்கு ஓடிடுவாங்க, ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா கூட அடுத்த கடைக்கு போவாங்க. அதனால் கரெக்டாக டைம் பார்த்து கொடுத்தா போயிடுவாங்க. இது இன்றைக்கி நாளைக்கு நடக்கிற விஷயம் இல்லை, இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சாமர்த்தியமே சொன்ன மாதிரி சொன்னார். பட் எனக்கு அது இல்லை, வெறி உடன்பாடு இல்லை.
இந்த இந்தியன் சுதந்திரத்துக்கு அடைஞ்ச பின்னாடி இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் பின்னாடி போக போக இந்த வேட்டி கல்ச்சர் கம்மியாக ஆரம்பிச்சது. பெரிய பெரிய நிறுவனம் எல்லாமே வந்து வேறு வேறு பிஸ்னஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னி வேட்டி விற்காதுன்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நான் இருந்த விஜயலட்சுமி காரி வந்த நிறுவனமே இனிமேல் வேட்டி விற்காது, நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. திருப்பூரில் 1980 எக்ஸ்போர்ட் இருக்குது, எக்ஸ்போர்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. 1936 பனியன் வருது, பனியன் டிசைன்ஸு டொமஸ்டிக் நடந்துட்டு இருக்கு. 36 வந்து 80 எக்ஸ்போர்ட் வருது. அதுக்கு முன்னாடி தான் திருப்பூர் இவ்வளோ டெவலப் ஆனது காரணமே. ஓகே. அப்போ வந்து எல்லாருமே அதை நோக்கி போயிட்டாங்க. வேறு பிஸ்னஸ்க்கு டைவர்ட் ஸ்பின்னிங்கு எக்ஸ்போர்ட் இப்படி எல்லாருமே போயிட்டாங்க. இந்த நிறுவனம் கூட வேட்டி நிறுவனம் கூட எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டோன்னா நான் வேலை செய்ய நிறுவனம் க்ளோஸ் ஆகுது, நமக்கு வேலை இல்லை. இனி அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுற போது எனக்கு இந்த நெசவாளருடைய வாழ்க்கை போக்குவரத்து, அவங்களுடைய அந்த ஏழ்மை, அந்த பாவட்டி, அது படுற கஷ்டம் இதெல்லாம் இருந்தது. சரி எல்லாருமே வேட்டி வியாபாரத்தை வித்தியாச்சுன்னா எல்லாருமே எக்ஸ்போர்ட் போயிட்டுனா இந்த கிராம நெசவாளருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது? அப்போ நாம் 6 வருஷமாக படித்த அனுபவத்தை ஏன் இவங்களுக்காக நம்ம அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு யோசனை வந்து, சரி நம்ம வந்து தொழில் பண்ணணும், எதற்கு வேலைக்கு போகணும், தொழில் பண்ணி தான் ஆகணும், அந்த தொழில் பண்ணுறது இவங்களுக்காக பண்ணுவோமே அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது ஆரம்பித்தேன். வேட்டி ஆரம்பிக்கலான்ட்டு போய் எங்கள் அப்பா அம்மா பேரண்ட்ஸ்லாம் சொன்னேன். சொன்னாங்க, இந்த நம்ம அமைச்சன் பங்காளியில் வந்து எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணி நல்லா கார் வாங்கி பங்களாலாம் கட்டியிருக்காங்க, நீ அது மாதிரி ஏதாவது வியாபாரம் பண்ணு, உங்கள் முதலாளியே வேட்டி வியாபாரம் வேண்டாம் நிறுத்தி போட்டாது, நீ போய் அதை பண்ணுறேன் அப்படின்னாப்புல. எங்கள் முதலாளி கூப்பிட்டு, எப்போ நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்படி பண்ணியே வந்து பிஸ்னஸ் வேண்டாம்னு நினைக்கிறோம், நீ போய் இதை ஆரம்பித்து எப்படி பண்ண போகிறேன், கொஞ்சம் யோசனை பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட போய் ப்ளஸிங் கேட்க அவரும் வேண்டாங்கிறாரு. யாருமே என்கரேஜ் பண்ணல. ஆனால் எனக்கு வந்து அவங்க இந்த நெசவாளருடைய பாவட்டி தணலை எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால, சரி நான் அதை இதையெல்லாம் முடிவு பண்ண வேண்டாம், நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் நோக்கம் இல்லை, அவங்க நல்லா இருக்குது அப்படி அவங்களுக்காக நம்ம ஏதோ ஒரு வேலையை எடுத்து பண்ணுவோம், இந்த தொழிலை ஆரம்பித்து தொடர்ந்து பண்ணுவோம், நம்மளுக்கு இருக்கிற அனுபவத்துக்கு ஏதாவது இதை பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இதை ஆரம்பித்தேன் 1983 செப்டம்பர் 9. ஆனால் அது ஒரு ரிஸ்க் மாதிரி உங்களுக்கு படலையா? ஏன்னா அவங்க முதலாளியே வேணாங்கிறாரு, வீடும் வேணாங்கிறாங்க. ஏன்னா அப்போ பிஸ்னஸ் மாடலே வந்து வெஸ்டர்னை நோக்கி நகர்ந்துருச்சு. எக்ஸ்போர்ட்டில் தான் அந்த டைம் நீங்கள் சொல்கிற 80கள் வந்து எக்ஸ்போர்ட் அப்படியே செழித்த காலகட்டம். அப்படியே ஸ்டார்ட் ஆகி நல்லா ஸ்பீடாகிது. அவ்வளோ ப்ராஃபிட் வர டைம் எல்லாமே 1980 கிட்டத்தட்ட 90 வரைக்குமே கரிமன். நீங்கள் 35,000 கோடி இன்றைக்கி டர்ன் நடத்திட்டு இருக்குது திருப்பூரில் அவுட்டு. அப்போ அதுலேருந்து பீக்காய் வந்தது எல்லாத்தையுமே எல்லாரும் எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்கிறதால இந்த அதுக்கு முன்னாடி திருப்பூர் இவ்வளோ சாதாரண கிராமம் இருந்தது, இன்றைக்கி இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஊர் ஆகி மாவட்டமாகி இன்றைக்கி இந்தியாவில் வந்து 3 ஸ்டேட் ரெவன்யூ அதிகமாக இருக்கிறது. குஜராத்து, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. அதில் தமிழ்நாட்டில் அதிகமான ரெவன்யூ வர்றது வந்து கொங்கு பெல்ட் அதிகமாக ரெவன்யூ கொடுக்க திருப்பூர். அந்த அளவுக்கு ஆயிருக்குதுன்னா அதுக்கு எக்ஸ்போர்ட் தான் வந்த காரணம். ஓகே. அதனால் வந்து எக்ஸ்போர்ட் தொழிலுக்கு போகணும்னு எல்லாமே இருந்தாலும் எனக்கு அதில் அனுபவம் இல்லை. அப்போ இந்த 6 வருஷமாக இந்த அதில் ஒரு பக்கம் அனுபவமும் இருக்குது, இன்னொரு பக்கம் அவங்களுக்காக ஏதாவது செய்கிறோம். ரெட்டை சேர்த்தா ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? கேபிட்டல் இப்போ அதுக்கு பணம் இல்லாத ஆரம்பிக்க முடியாது. அப்போ வந்து என்ன பேரண்ட்ஸுமே நீ எக்ஸ்போர்ட் பண்ணாத பணம் கொடுக்குற அப்படின்ட்டாங்க. அப்போ நம்மகிட்ட இந்த 150 வருஷம் பெரிய கேபிட்டலும் இல்லை, அப்புறம் யார் பெரிய சப்போர்ட் பண்ணுறக்கு ஆள் இல்லை. அப்போ வந்து எல்லா நண்பர்கள் எல்லாம் வந்து 5,000 4,000 இப்படி வாங்கி ஒரு 83,000 கேபிட்டல் வச்சு ஆரம்பித்தேன். 83,000 கேபிட்டல். இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப பிரமிப்பாக இருக்கா, இல்லை கரெக்டாக வந்தேன், கரெக்டாக ரீச் ஆனேன் அப்படிங்கிற ஃபீல் இருக்கா? எந்த பிரமிப்புமே இல்லைங்க. 83,000 போட்டு ஆரம்பிக்கிற போது எப்படி வேலை பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி என்னுடைய கம்பெனியில் முதல் தொழிலாளி நான் தான். 83,000 போட்டு கடையை ஆரம்பிக்கிற போது நேராக நெசவாளர்கிட்ட போகிறேன். ஏன்னா எல்லா வேலையும் நான் தான் பார்த்தாகணும், வேறு எந்த ஆளும் கிடையாது. நேராக போய் இது மாதிரி நான் கடையை ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் எல்லாருக்கும் நெசவாளி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அந்த நெசவாளி சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் நான் தான் டீ வடை போர்டெல்லாம் வாங்கி கொடுத்து பழகிருக்குங்க, ஏன் கணக்குள்ள உனக்குலாம் நாங்கள் யாருக்கு பண்ணி கொடுக்க போகிறோம், நீ நல்லா ஆரம்பிக்க நல்லா பண்ணுங்க, நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஓட்டி கொடுக்குறோம், தட்டி ஓட்டி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நீ ஓட்டி கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் ஒரு கண்டிஷன் அப்படின்னு. என்ன கண்டிஷன் கேட்டாங்க, எங்கள் கடைக்கு வரவோ நீங்கள் சட்டு போட்டு வரணும் அப்படின்னு. கொல்லுன்னு சிரிச்சாங்க. என்ன கணக்கில் இது, நீங்கள் வந்து இன்றைக்கி 2 ரூபா கூலி கொடுக்குறீங்க, அதை வாங்கிட்டு வந்து மத்தியானம் அரிசி வாங்கிட்டு வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு சுடு சாப்பாடு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவோம், வரலில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம், அடுத்த காலம் அந்த புழுவரையும் குடிப்போம், மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த மத்தியானம் குடிப்போம், இது எங்கள் லைஃப் ஸ்டைலு. நீங்கள் போய் இதில் வந்து சட்டு போடு அதை போடு இது போடு 3 வேளை சுடு சாப்பாடுக்கு வழி இல்லாத போது நீங்கள் சட்டு போடலன்னு சொல்லி நடக்கிற வேலையா அப்படிங்கிறாங்க.
அப்புறம் நான் கேட்குறேன், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 வேளை சுடு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன கூலி இருந்தால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுன்னு கேட்டேன். 2.5 கூலி 3.5 பண்ணி கொடுங்க, நான் சுடு சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னாப்புல. சட்டு போடுறதுக்கு அப்படின்னு கேட்டேன். இன்னொரு சேர்த்து கொடுங்க சட்டு போடுறதுக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே நோ ப்ராப்ளம், நான் 4.5 கூலி கொடுத்துட்றேன், நீ 3 வேளை சுடு சாப்பாடு சாப்பிடுங்க, சட்டும் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த நெசவாளர் மூஞ்சியில் அவ்வளோ ஒரு பிரைட், 100 வாட்ஸ் பல்பட்ட பிரைட் அப்படி ஆகி அவ்வளோ ஹாப்பி ஆகுறாங்க, அவ்வளோ சந்தோஷமாகறாங்க. எனக்கு அதில் வந்து என்னமோ பார்த்தா நம்ம ஏதோ ஒரு பெரிய ஒரு தொழிலை டாட்டா பில்லான மாதிரி ஒரு அந்த 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 பிரைட்னஸை பார்த்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவு ஆகிப்போச்சு. அப்போது ஒரு பெரியவர், தம்பி கொஞ்சம் இன்றைக்கி 2.5 கூலி கொடுக்கறது வந்து 1.25 பண்ணுறியா 1.5 பண்ணுறியா தான் கேட்பாங்க எல்லாருமே. நீ 2.5 கூலி 4 பண்ணி கொடுத்து நீ போய் எப்படி மார்க்கெட் சந்தை போய் எப்படி விற்க முடியாது, நீ ஏதோ வந்து எமோஷனில் முடிவு எடுக்கிற மாதிரி தெரியுது, இது வியாபாரத்தில் சரியாக வராது, நீ போய் எந்த நல்ல வேலையை பார்த்து பொழைச்சிக்கப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் அவங்கள காப்பாற்ற போனால் அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அவர் நல்ல மனுஷன், ப்ராக்டிக்கலாக அது உட்காதானும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஐயா நான் சொன்னேன், நான் வந்து தொழில் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும்னு எனக்கு வேறு தொழில் எத்தனையோ இருக்குது, உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன், வேறு எந்த நோக்கம் கிடையாது. ஸோ அதான் இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஒரு அவங்களுக்கு சேவை செய்யணும்னு ஆரம்பிச்சிருக்கலாம், இன்றைக்கி ஒரு உலகம் முழுக்க தெரிந்த ஒரு பிராண்டாக இது மாறி இருக்குது. இதை நோக்கி எப்படி நகர்த்துறீங்க அந்த முதல் கட்ட நகர்வு? ஏன்னா பின்னால் ஒரு கட்டத்துக்கு உங்களை சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள் கிடச்சிருவாங்க, அதுக்கான ஆட்கள் டக்குன்னு கிடைப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஒரு கம்பெனி அதை செட் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் பெரிய சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆரம்ப கட்டத்தில் எப்படி ஒரு அமைப்பாக இதை உருவாக்குனீங்கன்னு? இப்போது வேட்டி வந்து 45 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்குது, எல்லோரும் விற்கிறாங்க. நான் வந்து மீட்டருக்கு 2 ரூபா கொடுத்தா 2 மீட்டர் வேஸ்ட்டுக்கு 4 ரூபா கூடிக்கு நான் எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் செலவு பண்ணி எடுத்துகிட்டு கடைக்கு வேட்டி விற்கிறதுக்கு போகிறேன். கடைக்கு கொண்டு போய் வேட்டி காமிக்கிறேன். வேட்டி பார்க்குறாரு, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு என்ன விலை அப்படிங்கிறாரு. 50 ரூபா அப்படிங்கிறேன். அந்த வேட்டி பார்த்து 50 ரூபா சொன்னோன்னே மேடைகளையும் பார்த்துட்டு அந்த வேட்டி அப்படியே அவர் வீசிட்டு கஸ்டமர் பார்க்க போயிட்டார். இல்லை ஈனோடு கேட்கல, கஸ்டமர் பார்க்க போயிட்டார். அப்புறம் அவர் எல்லாம் கஸ்டமர்லாம் முடிச்ச வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி வந்தார், என்ன நீ போலி அப்படின்னு கேட்டார். இல்லைங்க அப்படின்னு. என்ன சமாச்சாரம்னாரு. அப்புறம் நான் இந்த கதையெல்லாம் சொன்னேன், நெசவாளர் கதையெல்லாம் சொன்னேன். எல்லோரும் 40 ரூபாய்க்கு வேட்டி வைக்கிற காரணம் அதுதான், நான் 50 ரூபா வைக்கிற காரணம் வேறு எதுவுமே இல்லைங்க. அவர் 2 ரூபா கூலி கொடுக்குறோம், அவங்க 3 வேளை சாப்பிட்றாங்க, அவங்களும் சட்டை போடுறாங்க, அவங்க பசங்க படிக்கிறாங்க, அந்த அவங்க மனசு நல்லா இருந்து அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தால் தானே இது தொழில் பண்ணுற ஒரு அர்த்தம். அதுக்காக இது ஆரம்பிக்கிறேன். எல்லோரும் காட்டன் நூலை போடுவோம், நான் கோம்புரை போட்டிருக்கேன், அதனால் 5 ரூபா அதிகமாகுது, வேறு எந்த காரணமும் இல்லை, நான் சம்பாதிக்கிறது இல்லை, எனக்கு சம்பளம் கிடைச்சா போகுது, நான் வேறு எதுக்காகவும் இது பண்ணல, நான் சம்பாதிக்கிறதுக்கு டாட்டா பில் ஆகிறதுக்கெல்லாம் வரல, நான் இது சரியாக பண்ணோன்னே அவங்களுக்கு வாழ்வாரம் கொடுக்குறத வந்தோடனே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தலை போய் எனக்கு கை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு எப்படி இந்த வயசில் எனக்கு இப்படி யோசனை வந்தது, உட்கார் அப்படின்னு டீ வாங்கிட்டு வச்சு கொடுத்துட்டு ஆர்டர் வைக்க அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு மனசு என்ன பட்டுதுன்னா, வியாபாரனாலே வந்து பல சாணக்கித்தனத்தை, பல கிரிமினல்களை எல்லாம் பண்ணணும், உனக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறோம், அதை இதையும் மாற்றி பண்ணணும், குவாலிட்டி மாற்றி பண்ணணும், இப்படித்தான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க வியாபாரத்தில். ஆனால் உண்மையை சொல்லி நேர்மையை சொன்னி அந்த ப்ரெசன்டேஷன் சரியாக கொடுத்தா அது மக்களிடத்தில் எக்ஸப்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை, வியாபாரத்தை நேர்மையாக பண்ண நம்பிக்கை அந்த பார்ட்டி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோன்னே அவர் மனசு அதாவது இன்வால்வோடு இல்லை, சும்மா ஏதோ ஆர்வம் கேட்காம சரியில்லை, அது உணர்வுபூர்வமாக கொடுத்தாரு. அந்த எல்லா இடத்துலையும் அந்த உணர்வுபூர்வமாக வந்தங்காட்டித்தான் நம்ம ஜெயிக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு அந்த பார்ட்டி கொடுத்துருந்தோம். அந்த ட்ரஸ்ட்டு தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் 42 வருஷம் நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறோம். ஸோ ஆரம்ப காலத்தில் எவ்வளோ வேட்டிகள், ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் இல்லையா, அந்த கடையில் கற்றுக்கிட்ட மார்க்கெட்டிங். ஆரம்ப கட்டத்தில் அந்த ஆரம்பித்த முதல் 2-3 வருடங்களில் உங்களுடைய வேட்டி எவ்வளோ வேட்டி ஒரு நாளைக்கு உங்களுக்கு சேலாச்சு? வேட்டின்னு தயார் பண்ணாலே வந்து சர்வோதய சங்கம் தான் இன்றைக்கெல்லாம் கதர் வேட்டி தயார் பண்ணி விற்றுருந்தாங்க. அதுக்கடுத்தது தனியாருடைய கதர் கடை எல்லாம் வந்து காதி பவன் இப்படி எல்லாம் இருக்குது. நம்ம எந்த வேட்டி தயார் பண்ணாலும் தயார் பண்ணுறக்கூடிய அந்த நெசவாளி வந்து அவங்க சொந்தக்கார வச்சு அங்கங்கே கதர் கடை வச்சுருப்பாங்க, அங்கே தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, எடுத்து போய் நேராக ஜவுளி கடைக்கு போய் கொடுத்தேன். ஜவுளி கொடுப்பது இந்த வேட்டியில் இங்கே விற்காதப்பா அப்படின்பாங்க. அப்புறம் இல்லைங்க வச்சு பாருங்கள், விற்கல நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் போய் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அப்போல்லாம் வந்து ஒரு 5 வேஷ்டி கடையில் எடுத்ததே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு 10 கடையில் 5 வேஷ்டி ஆர்டர் எடுத்து ஒரு 50 வேட்டி 100 வேட்டி ஒரே பண்டலை போட்டு அங்கே பிரித்து கொண்டு போய் கொடுத்துருவோம். அப்படி தான் ஆர்டர் கிடச்சி வாங்கினேன். ஒரு பண்டல் கூட போடுறதுக்கு ஆர்டர் கிடைக்காது. எல்லா கடையிலும் கேட்டு எனக்கு அவர் 5 வேஷ்டி கொடுத்துருக்காருங்க, இவர் 10 வேஷ்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த ஊர் மொத்தமாக எடுத்தால் ஒரு 100 வேட்டி ஒரு பண்டல் போட்டு அந்த லாரியை கணிச்சு யாரும் ஒரு கடைக்காரன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிரித்து கொடுத்துருங்கன்னா அந்த பண்டல் பண்ணி அந்த கடை பேர் எழுதி போட்டு அனுப்புவேன்.
ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறத அந்த காலத்தில் எப்படி இருந்ததுங்கிறது தெரிகிறப்ப தான் இன்றைக்கி எவ்வளோ பேர் நீங்கள் வேட்டி கட்டு வச்சுருக்கீங்கன்னு தோணுது. ஆமாம். இன்றைக்கி அவ்வளோ இன்றைக்கி எவ்வளோ வேட்டி விற்கிது உங்களுடைய ஒட்டுமொத்த கடைகள், உங்களுடைய அதாவது வந்து உங்கள் ஃபேக்ட்ரி இதுலேருந்து? பர் டே இன்றைக்கி 3 லட்சம் மீட்டர் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு. 3 லட்சம் மீட்டர் அப்படின்னா எத்தனை வேட்டி வரும்? ஏன்னா அதில் 40 4 முளை 8 முளை நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு மினிமம் ஒரு 1.25 2 லட்சம் வேட்டி இருக்குது. 2 லட்சம் வேட்டி ஒரு நாளைக்கு சேல் ஆகுது. நாளைக்கு பிராண்டுங்கிறது விளம்பரம் இல்லை, அவைலபிலிட்டி இருந்தால் தான் அதுக்கு பிராண்ட் ஆகுது. இதே ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. இந்த கேள்விக்கு நான் வர்றேன். வெளிநாடுகளில் எங்கெங்கே கிடைக்குது? வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர், கொழும்பு, UAE, இந்தியன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாமே இருக்குது. பட் ஷோரூம் வந்து மலேசியா, சிங்கப்பூர், கொழும்பு இங்கெல்லாம் இருக்குது. மற்ற நாட்டில் எல்லாமே டீலர் வாங்கிட்டு இருக்காங்க, எல்லா பக்கம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து இப்போ கனடா, கொரியா இதெல்லாம் வந்து ஆன்லைனில் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு பொங்கல் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாகவே வந்து மிகப்பெரிய அளவுக்கு தோத்தி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க அங்கே கன்னடாவில் வேலை செய்வாங்க. அப்பாவுக்கு இருந்து வேட்டி போகு, தேனிக்கு போகு, கோவில்பட்டிக்கு போகு, வாத்தியாருக்கு தலைமையேசரில் வாங்கி அனுப்புவாங்க. அவங்க படித்த வாத்தியாருக்கு. ஓகே. பேமெண்ட்டு டாலர் வரும். வேட்டி வந்து சாதாரண கோவில்பட்டியில் கிராமத்துக்கு, சிவகாசிக்கிட்டு கிராமத்துக்கு போகும். இங்கேருந்து அங்கேயும் போது அங்கேருந்து இங்கே இருக்கவங்க வாங்கி அந்த அவங்க படித்த ஆசிரியர்களுக்கு வந்து கிஃப்ட் அனுப்புவாங்க. அவங்க வந்து இது மாதிரி அவங்க பேமெண்ட் பண்ணிடுவாங்க. டெலிவரி இங்கே லோக்கலாக இருக்குது. நம்ம வந்து ஃபாரின்லேருந்து பேமெண்ட் வந்துருக்கு, ஃபாரின் போகணும்னு பார்த்தா அங்கே லோக்கல் பக்கத்தில் கிராமத்தில் வந்து கொடுக்குற மாதிரி ஆர்டர் எழுதுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அந்த கிஃப்டாக கொடுக்குற பொருளாக அவங்க நினைக்கிறாங்க. அதான் வேட்டிக்குள்ளே அந்த பண்பாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கனடாவில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே உட்காந்துருக்க ஒருத்தர் 2 தமிழ் மனசு இதில் பார்க்க முடியுது. ஒன்று வந்து அவருடைய வாத்தியாருக்கு பரிசளிக்கிற மனசு, 2வது அது வேட்டியாக கொடுக்கணுங்கிற மனசு. அசாவுக்கு தாத்தா கொடுக்க அது இயல்பு. பட் ஆசிரியருக்கு கொண்டு போய் வேட்டி கொடுக்கணும்னு நினைக்குது. இது வருஷம் வரும் ரெகுலராக. ஏகப்பட்ட வாத்தியார்களுக்கு போகுது. நிறைய பேர் அது வாத்தியார் இருக்கவே மாட்டாங்க, திரும்பி ஒரு பார்சல். ஆனால் அவங்களுக்கு தெரியாது போகுது. ஒரு சமூகம் வளர்ந்த பிறகு அது தன்னுடைய அடையாளத்தை தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வேட்டி கட்டி அவங்கள வந்து வெளி உலகத்துக்கு போகிறபோது அவங்களுக்கு மற்ற சமுதாயத்தில் அங்கேயே இருக்கிறத பார்க்குற போது அந்த முன்னோருடைய ஜீனில் இருக்கிற அந்த பிளட்டுக்குள்ளே இருக்கிற போது மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி பண்ணுங்க. அடித்த நான் போட்ட ப்ரெசன்டேஷன் வந்து கரெக்டாக டக்குன்னு அவங்க பிடிக்க முடிஞ்சுது. கற்பூர் பிடிக்கிறப்ப பிடிக்க முடிஞ்சுது. அந்த உணர்வு இல்லைன்னா நான் என்னதான் வச்சுருந்தாலும் முளைக்காது. அவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்திருக்கு. அதை ஒருத்தர் செய்கிறப்ப டக்குன்னு இருந்து கனெக்ட் ஆகிட்டாது. ஓகே. ஸோ இது வியாபார உத்தியில் மட்டும் நடக்கலை, நமக்கான அடிப்படை உணர்வுலேருந்து அது நடக்குது. நல்லா பேசலாம். நான் விளம்பரம் பண்ண செல்விட்டு எடுத்து அதனால் வித்துருச்சு எல்லாம் சொல்லலாம். பட் நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் அந்த உணர்வு மறந்து போகல, மறந்து போயிட்டாங்க. அதை திருப்பி டியூன் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். ஸோ டியூனிங் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. இது நம்மளால் நடந்தது இல்லை, அந்த அடிப்படை உணர்வுலேருந்து இது வந்ததுன்னு நினைக்கிறீங்க. அதான் உண்மை. சமீபத்தில் சில வருடங்கள் இருக்கும், அல்லது 1 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெங்களூரில் வந்து ஒரு மகனும் அப்பாவும் வந்து ஒரு மால்க்கோ தேட்டருக்கோ போகிறப்ப வேட்டியோடு அனுமதிக்கப்படலை அப்படின்னு அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அதை தொடர்ந்து பெங்களூரில் நீங்கள் ஓப்பன் பண்ண ஷோரூமில் யாரை உள்ளே அனுமதிக்கலையோ அவரை கூட்டத்தை திறந்து வைக்க சொன்னீங்க இல்லையா? நான் செய்தி படித்தேனா? அது ஏன் அது மகாத்மா காந்தி வந்து லண்டனில் மகாராணி பார்க்க போகிறபோது, மாநாட்டுக்கு போகிறபோது வந்து அவங்க ட்ரெஸ் கோடு வேறு வரும்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து வேட்டியில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வேட்டியோடு தான் போய் அந்த குளூர்லேயும் வேட்டியோடு தான் போகிறது. இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம். மகாத்மா காந்தி வேட்டியோடு போன லண்டனில் இன்றைக்கி மகாத்மா காந்தி சிலை வச்சுருக்காங்க. இந்த லண்டனில் எந்த நாட்டில் அடிமையாக இருந்தோமோ அந்த நாட்டையும் மகாத்மா காந்தி சிலை வச்சுருக்காரு. யார் சுதந்திரமாகி கொடுத்தாங்களோ, யார் அவருக்கு விரோதியாக இருந்தாங்களோ அவரோட சிலை அங்கே வச்சுருக்காங்க. அந்த நாட்டுக்கு போய் நான் நேராக பார்க்க எல்லா பக்கம் போகிறவங்க வேட்டி கட்டிட்டு போனேன், பக்கிங் வேட்டி கட்டிட்டு போனேன், எங்கெல்லாம் போகிறவங்க வேட்டி கட்டிட்டு போய் அது மகாத்மா காந்தி போன மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய இதில் வேட்டி கட்டிட்டு எல்லா பக்கம் போயிட்டு அப்புறம் சரி டெக்ஸ்டைல் ஷாப்லாம் போய் பார்க்கலான்னு போகும். அங்கெல்லாம் போய் நம்ம பிராண்டெல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஒரு தலைக்கு கிரீட வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து எல்லாமே. அந்த லண்டனில் இருக்கிற போது இந்த பெங்களூர் சம்பவம் வாட்ஸ்அப்பில் எனக்கு வருது. நீ அங்கே இருக்கீங்க போ இந்த பிரமிப்பில் பெருமிதத்தில் இருக்கிற போது என்னடா அது இந்தியாவில் இருந்து உலகத்தில் இருக்க இந்த நம்மளை அடிமைப்படுத்த நாட்டிலேயே நம்ம வேட்டிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிற போது வந்து மகாத்மா காந்தி வேட்டியோடு வந்தார். இன்றைக்கி இவ்வளோ இருக்கும்போது எல்லாம் போய் பார்க்குற போது அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. வேட்டி கட்டிட்டு போனால் அந்த பக்கிங் பேலஸை நல்லா அவங்களே ரிசீவ் பண்ணுறாங்க. எல்லாமே அது இந்தியன் நல்லா தெரிஞ்சு மரியாதை பண்ணுறாங்க. எங்கெல்லாம் மரியாதை கிடைக்கல பக்கிங்காகவே அந்த செக்யூரிட்டிக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து பார்க்குறாங்க, தோட்டிக்கிட்டு கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது எல்லாத்தையுமே. அப்படி அவ்வளோ தூரம் அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க அந்த நாட்டில். அதை பற்றி தெரியாத கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் நம்ம சவுத் இந்தியாவில் கர்நாடகாவில் ஒரு மால்குள்ளே போய் வேட்டிக்கிட்டு போகிற விட மாட்டேங்கிறது பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப கொந்தளிப்பாகி உடனே அது மறுப்பு பதிவு பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் போக்குவரத்தில் போட்டு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜெயலலிதா பேரில் இது நடந்து ஜெயலலிதா ஆர்டரே போட்டிருக்காங்க
அதனால் கர்நாடகாவில் ஆர்டர் போடும். அது இங்கே நடந்துச்சு. கர்நாடகாவில் ஆர்டர் போடணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆர்டர் போடணும். நம்முடைய தேசியோட வேட்டி அதுக்கு எந்த இடத்துலையும் தரம் குறைஞ்சிடக்கூடாது, மதிப்பு மரியாதை குறையக்கூடாது, அது கட்டணத்துக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி மரியாதை கொடுக்கணும், மறுப்பு போட்டு அது கொடுத்துரு எல்லாத்தையுமே. பட்டு இது என்னதான் கொடுத்தாலும் வந்து அவரை நம்ம என்னுடைய மனசுக்கு அவர் கௌரவிக்கணும்னு யோசனை பண்ணிட்டு வந்து அது தொடர்ந்து 3வது மாதத்தில் பெங்களூர் ஷோரூம் ஓப்பன் பண்ணும்போது அவரை வச்சு முதல் மரியாதை பண்ணி அவரை வச்சு கடையை ஓப்பன் பண்ணி அது 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 அவரை வச்சு ஓப்பன் பண்ணுங்கிறது நான் அந்த கோவத்தை தீர்த்துக்கிட்டதா? அது கோபத்தை தீர்த்துல அதாவது வந்து நீ உள்ள பாரு அவரை நான் அதை வச்சு ஓப்பனே பண்ணுறேன் அப்படியாது. அவர் கோபத்தோட அந்த வேட்டிக்கு ஒரு மரியாதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். வேட்டிக்கு ஒரு அவருக்கு அந்த வேட்டிக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மக்கள் திருப்பி படிப்பாங்களா? அப்போ ஒரு இடத்துல அவமானப்படுத்துகிறாங்க, அந்த வேட்டியை வந்து இங்கே மரியாதை கொடுத்து அவரை வச்சு ஷோரூம் ஓப்பன் பண்ணுற போது அப்போ இந்த வேட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுமே. ஆக்சுவலாக உங்கள் ராமராஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பக்கம் நம்ம பண்ண விளம்பரங்கள்லாம் இல்லை, தமிழர்களுக்கு அந்த உணர்வு இருந்தது, அது உண்மை என்றாலும் கூட எனக்கு தோணும் சில நேரங்களில் விளம்பர விஷயத்தில் நீங்கள் வித்தைக்காரர் அப்படின்னு கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பதில் லோக்கல் சென்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளின் அலைவரிசையோடு ஒத்துப்போவதாகவே எப்போதும் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் இதெல்லாம் இல்லைன்னு வெஸ்டர்னுக்கு மூவ் ஆன காலகட்டத்தில் உள்ளே வந்து இதோடைய பெருமை குறித்து உணர வைக்கிறதுங்கிறது சிரமம். எப்படி இதெல்லாம் புரிய வச்சிங்க? 1983 நான் ஆரம்பிக்கிற போது வேட்டி தான் முதல் ப்ராடக்ட்டு. அப்போ வந்து மேலே காம்பெனி என்ன வச்சோம்னா பாரம்பரிய நாகரிகம் புதுமைப்புலியுடன் வேட்டிக்கு பாரம்பரியம். அப்போ அதை கொஞ்சம் வித்தியாசம் ப்ரெசென்ட் பண்ணி எல்லாம் நிறையா டெக்னிக்லாம் பண்ணி அது புதுமைப்புலியுடன் கொடுத்தோம். இதைத்தான் வந்து திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். 2000 மேலே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் வேட்டி விட்டு கொடுத்தப்போ மேலே ஒயிட் ஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ராமராஜ் வந்து ஒயிட் கொடுத்து மதிப்புக்குரியவர்களும் டேக் கொண்டு வந்தோம். முதல்ல வேட்டிங்க ஒரு சின்ன ரவுண்டாக இருந்தது, அதுக்கடுத்து ஒயிட் ஒரு பெரிய ரவுண்டு போட்டேன். 2012 மேலே எனக்கு பேரன் பிறந்தேன், அவனுக்கு வேட்டி கட்டி அழகு பார்த்தோம். சாப்பாடு விட்டுற போது கோயிலுக்கு போகிறபோது சரி முதல் போடுறோம் வேட்டி கட்டி அவனுக்கு சாப்பாடு விட்டலான்ட்டு விட்டுனதான். அது எல்லாருமே பாராட்டினாங்க. ஏன் இதை நான் மார்க்கெட் பண்ணக்கூடாதுன்னு அப்போ ஆரம்பித்தேன். அதுக்கடுத்தது காலேஜ் பசங்களுக்கு யூத்துகளுக்கு ஒட்டியான ரெடிமேட் வேட்டி கொடுத்து அதை ஆரம்பித்தோம். இளைஞர்கள் குழந்தைகள்லாம் என்ன வெள்ளை பார்க்கறத விட வந்து கலருக்கு விரும்பினாங்க எல்லாமே. சரி எப்படி வேட்டி கட்டினா போகுது, வெள்ளை போடணும்னு அவசியம் இல்லை, கலர் போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ அந்த மதிப்பு ஒயிட் அண்ட் ஒயிட்டுங்கிற மதிப்புகள் வந்து அடுத்து ஒரு பெரிய ரவுண்டு போட்டேன். அது இதை கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை கல்ச்சர் இப்போ கொண்டு வந்தோன்னா இனி எல்லையே வேண்டியதில்லை. இந்தியாவில் இருக்கிற அத்தனை கல்ச்சரை உள்ளே கொண்டு வரும்போது வந்து இன்றைக்கி 24,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஷோரூம் போட்டாலும் நம்மகிட்ட போட்டுட்டு இருக்கிற அளவுக்கு இருக்குது. 24,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு ஷோரூம் போட்டு வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி. ஓகே, யங்ஸ்டர்ஸ் இந்த வேட்டி கட்டும் பழக்கத்திற்கு ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்த மாதிரி இருக்குது. அது ஒரு மார்க்கெட் அப்படின்னாலுமே கூட இளைஞர்களை எப்படி வேட்டி கட்ட வைக்க? நான் நிறைய காலேஜுக்கு இன்வைட் பண்ணுவாங்க, ஒரு MBA ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி பேச சொல்லுவாங்க. அப்போல்லாம் நான் வேட்டியோடு போய் பேசிவிட்டு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற போது நான் அந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் கேட்பேன், இப்போது நான் வேஷ்டி கட்டிட்டு வந்து விட்டு பேசுகிறேன், இது ஒருத்தரோடு நீங்கள் வேட்டி கட்டலையே, ஏன் நீங்கள் வேட்டி கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குற போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கட்டிட்டு வரதை பார்த்து எங்களுக்கு கட்டணும்னு ஆசையாக இருக்குதுங்க, எங்களுக்கு உண்மையிலுமே அது எங்களுக்கு அது பிடிக்குது, ஆனால் கட்டினா எடுப்பில் நிற்காதுன்னு ஒரு பயமாக இருக்குது, அப்புறம் எங்களுக்கு வேலெட்டு செல்ஃபோனு எல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் பாக்கெட் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்ன பட்டதுன்னா கட்டோன்னு ஆர்வம் இருக்குது வீலுக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணலாம், ஈஸியாக பண்ணுற மாதிரி எதாவது ஐடியா பண்ணுவோன்ட்டு நல்ல ஆரண்டி பண்ணி அந்த வெல்க்ரோ வேசி போட்டு பாக்கெட் வச்சு அதான் ஒட்டிக்கோ கொடுத்தேன். இன்றைக்கி வந்து இளைஞர்கள்கிட்ட அவ்வளவு நான் இப்போ ஒரு காலேஜுக்கு போய் பேச போனால் ஒரு 2,000 பேர் 4,000 பேர் இருக்கிற ஏரியா ஸ்டூடெண்ட் இருக்கிற காலேஜ் போனோன்னா அத்தனை பேர் வேட்டி கட்டிட்டு என்னை ரிசீவ் பண்ணுவாங்க, சல்யூட் அம்பேஜ் பாட்டை போட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அவர் வராரு, அவர் அதுக்காக நம்மளும் வேட்டி கட்டிட்டு போவாங்க பண்ணுவாங்க. அப்போ அந்த அதாவது இப்போ என்ன அப்படின்னா நம்ம தமிழ் கல்ச்சர்னு சொல்லி தமிழ் படித்தா தானே நம்ம தமிழ் கல்ச்சர் கொண்டு வரைக்க முடியும். அப்போ வந்து ஆடையை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழுடைய கலாச்சாரம் வேட்டி தான். அப்போ இது ஆரம்பத்துலேருந்து கட்டினோம்னா இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையோட யூனிஃபார்ம். இப்போ பார்த்திங்கன்னா டிசிப்ளின், அதை ஒழுக்கம், அறம் சார்ந்த பண்பாடான வாழ்க்கைக்கு ஒரு யூனிஃபார்மாக இருக்குது. அப்போ இது கட்ட வைக்கணும். அப்போ பிறந்த குழந்தைலேருந்து கட்ட வச்சு கொண்டு வந்தோம்னா, ஏன்னா முன்னெல்லாம் அந்த வேட்டிக்கன்னு அவமானமாக நினச்சிட்டு இருந்தது எல்லாமே மாறி இப்போ அது அடையாளம் மாதிரி அது அங்கீகாரம் கிடச்சி ஒரு கௌரவமாக நம்ம சொசைட்டியில் மதிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டதையே. அப்போ அது குழந்தைலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். எப்படி தமிழ் முதலேருந்தே கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வருமோ, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்து மேலே ஒரு ஈடுபாடு வருமோ, நம்முடைய தமிழ் பண்பாட்டு மேலே ஈடுபாடு வருமோ, தமிழ் பண்பாடு கலாச்சாரத்துடைய சின்னந்தை வந்து ட்ரெஸ் கோடு தான் வந்து வேட்டி சட்டு குழந்தைலேருந்தே பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். பட் எனக்கு பேரலாக இன்னொன்று என்ன தோணுன்னா, ஒரு பக்கம் சமூக பார்வை இருப்பதை போலவே
உங்களுக்கு கிடைத்த எல்லா வாய்ப்புகளையும் வேட்டியோடு தொடர்படுத்தி அதோட மார்க்கெட்டை பெருசு பண்ண, கம்பெனியை வளர்க்க சரியாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்கீங்களோ? எனக்கு வேறு எதையை பற்றியே தெரியாது. நான் வந்து பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, எம்பிஏலாம் போய் படிக்கல. எனக்கு போய் எஸ்எல்சி ஃபெயில் ஆனோன்னு போய் சேர்ந்ததும் வேட்டி வியாபாரத்தில் தான். வேட்டியை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இந்த பக்கம் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஃபோக்கஸ் ஒரே இது வேட்டி தான். வேட்டி வச்சு சட்டை பண்ணேன், வேட்டி வச்சு குழந்தைகளுக்கு பண்ணேன், வேட்டி வச்சு யூத்துக்கு பண்ணேன், வேட்டி வச்சு குர்தா பைஜாவுக்கு பண்ணேன், வேட்டி வச்சு சேலை மேட்ச் பண்ணேன். இப்படியே வேட்டி மையமாக வச்சுட்டு எல்லா ப்ராடக்ட்டும் உள்ள கொண்டு வந்தேன். நான் இருந்தால் நடக்கிறதுக்கு பேர் கம்பெனி இல்லை, நான் இல்லாட்டி நடக்கிறதுக்கு பேர் தான் கம்பெனி. முதல் 10 வருஷம் அந்த சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து வேலை பார்த்தேன் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. அதை நான் இந்த பேட்டியில் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு ரீசனாக இதை பல இடத்துல நான் பேசியிருக்கிறேன், மேடைகளில் உங்களை ரெஃபர் பண்ணி கூட பேசியிருக்கிறேன். சிஸ்டம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், அதை எப்படி உருவாக்குனீங்க? ஏன்னா அதுக்கு தான் எல்லாருமே போராடுறோம். ஒரு ஆர்டர் போய் எடுத்தீங்கன்னா ஒரு 5 ஃபேமிலியில் வீட்டில் நெசவாளர் ஃபேமிலி அடுப்பெருகி நீ வேலை செய்கிறீங்கன்னா ஒன்றாந்தேதி உனக்கு சம்பளம் வந்துடு, பேட்டா வந்துடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேலையை செய்யலைனாலும் வந்துடுது. ஆனால் ஆர்டர் எடுத்தீங்கன்னா 5 குடும்பத்தில் அடுப்பெருகி, நெசவு அடுப்பெருகி அப்படின்னு சொல்கிற போது அது எப்படி அவன் படுத்துவான், எப்படி அவன் வேலை செய்திருப்பான்? அவனுக்காக வேலை செய்யும்போது ஓபி அடிக்கணும்னு நினைக்கிறது. இது சமுதாயத்தை சொல்லி பண்ணுற போது அவங்களுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒவ்வொரு ஆளையும் வந்து நம்ம குடும்ப ரிலேஷன் தனித்தனியாக ட்ரைனிங் எடுக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் நம்ம சொல்லி கொடுத்து, இப்போது களிமண் இருக்குது, அதை தண்ணி ஊற்றி நம்மளுக்கு வேணுங்கிற சிலையை நான் பண்ணிக்கணும். மண்ணாக பார்த்தா மண்ணாக தான் இருக்குது. அது நம்மளுக்கு வேணுங்கிற சிலையை மாற்றக்கூடிய கலை நம்மகிட்ட இருக்கணும். அதை கலைத்தை நாங்கள் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு மீட்டிங்க்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு சிகிச்சம் ஐயா வர சொல்லி மீட்டிங்கில் பேசினேன். நான் நிறைய பேர்த்து நீங்களும் கூட வந்து கம்பெனி பேசியிருக்கீங்க. நான் நிறைய மோட்டிவேஷன் பேசி வந்து அவங்கள பேச வச்சு அவங்களுக்கு மைண்ட் ட்ரெயின் பண்ணுவேன். அப்படி பேசுகிறது வந்து சிகிச்சை ஐயா என்ன சொன்னாருன்னா, ராமராஜ் கட்டநாகராஜ் சாதாரணமாக ஒரு ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட உங்களாட்ட ஒரு 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு, 5,000 குடும்பத்தை அவர் காப்பாற்றுறாரு அப்படின்னு அவர் பேசினார். அவர் என்னை பாராட்டுறக்கா எல்லாம் பேசி எல்லாம் அவருடைய 1 hour ஸ்பீச் முடிச்சுட்டு உட்காந்து இப்போ நான் நன்றி சொல்கிற போது வந்து சொன்னேன், சிகிச்சை ஐயா வந்து பேசுனது வந்து நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்து உங்களெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி சொன்னது வந்து என்ன பெருமைப்படுத்துவங்களுக்காக பேசியிருக்காரு. அது உண்மையாக இல்லை. இந்த 15,000 குடும்பம் என்ற குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்குது அப்படின்னு. இந்த ஏட்டியூட் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் அந்த ஏட்டியூட் மாறும். நான் ஒரு வெளிப்படையான கேள்விக்கிறேன், இது உண்மையாகவே உங்களுடைய ஒரு ஆட்டிடியூடாகவே பில்ட் ஆகணுமா, இல்லை இது ஒரு பிஸ்னஸ் மெக்கானிசமா? அதாவது நடிப்புன்னு வந்துட்டாலே வந்துங்க அது சாதிக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கிறோம். நான் உண்மை பேசுனா பொய் பேசுனான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இறைவனுக்கு தெரியுங்களா? அந்த பயம் இருக்கணும். அந்த இறைவனுக்கு தெரியுங்களா? இந்த பேனாவை கீழே விடுறோம், உடஞ்சி போயிடுது. இந்த பில்டிங் மேலேருந்து கீழே விடுற கால் முடிஞ்சு போயிடுது. ஏரோப்ளேன்லேருந்து கீழே வந்தோம்னா ஆளே போயிடுவோம். ஆனால் அந்த பூமி தன்னைத்தானே சுற்றுது, சூரியன் சந்திரன் சுற்றி வருது. அந்த பூமி எந்த பில்லர் எந்த பேரிங் தாங்குது? இந்த பேராற்றல் தான் தாங்குது. இந்த பேராற்றல் தான் வந்து இறைவன் எங்கள் மகரிஷி சொல்லி கொடுத்தது. இது இல்லாத இடமே இல்லை. எந்த வேதத்தில் போய் பார்த்தாலுமே இறைவன் எல்லையற்றவன் என்றும் அழியாதவன் சொல்கிறாங்க. இறைவன் எல்லையற்றவன் என்றும் அழியாதவன். கேலண்டர்லேருந்து காணாது, அடுத்த வருஷத்துக்கு போட்டுருவோம். சிலையாண்டு தேடிட்டு கூட போயிடுறான். அதில் இல்லினத்தை இருக்குது. ஆனால் அதை மீறி எல்லை இல்லாத இருக்கிறதுமே என்றும் அழியாது இருக்கிற ஒரே இது இந்த பேராற்றல் தான், டிவைன் பவர். இது இல்லாத இடமே எதுவுமே இல்லை. 10க்கு 10 ரூமில் போய் நம்ம தாள் போட்டு ஒரு தப்பு பண்ணால் கூட அந்த சர்வைலன்ஸ் கண்ட வெட்டார் வெளி சுத்த வெளி அது கவனிக்கி. அப்போ உணர வைத்தலின் வழியாக ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஏற்படுத்த முடியும். கண்டிப்பாக முடியும். அது நான் அந்த ரிசல்ட் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கிட்ட 18,000 பேர் நான் நேரடியாக பார்க்குறது இல்லை. ஏதாவது ஃபங்க்ஷன் டைமு, ஜனவரி 1 பொங்கல்னாலே என்கிட்ட வந்து மீட்டிங்கில் பேசுகிறேன். அப்படி இருந்தாலும் அந்த மீட்டிங்கெல்லாம் 400 பேர் இருக்க முடியும். அத்தனை பேர் ஒன்றா பார்க்குற வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து 325 பேலன்ஸ் ஷீட் இருக்குது, ஷோரூம் இருக்குது, ப்ரொடக்ஷன் யூனிட் ஒரு 50-60 இடத்துல இருக்குது. ஒரு 400 பிரான்ச் இருக்கிற இடத்துல காலையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு இருக்குது, அந்த டைமுக்கு போட்டுறாங்க, அந்த டைமுக்கு எல்லாம் நடக்குது. அப்படின்னா எப்படி அந்த இயற்கையில் சூரியன் அந்த டைமுக்கு உதிச்சா அந்த டைமுக்கு நடக்குதோ அது மாதிரி நடக்குது. அப்படின்னா அது ஒரு சிஸ்டம் இல்லைன்னா அது நடக்காதுங்க. அது என்னதான் சிஸ்டத்தை பண்ணாலும் அதை ஓவர்டேக் பண்ணுறதை சாமர்த்தியம் நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை உணர்ந்து பண்ணக்கூடிய சூழ்நிலையை அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து டெவலப் பண்ணி வச்சுட்டே இருக்கிறனால தான் இது சாத்தியமாக இருக்குது. பயிற்சியின் வழியாக விஷன் மிஷனை அவங்களுக்கு உணர வைத்தல் தான் அக்கௌண்டபிலிட்டியை பில்ட் பண்ணணும்னு நினைப்பேன். 2வது சஸ்டைனபிலிட்டி. இப்போ உங்களோட இதில் பார்க்குறப்ப நீங்கள் முதல் வட்டம், 2வது வட்டம், 3வது வட்டம்னு அந்த க்ரோ ஆகிட்டே இருக்கீங்களே,
இந்த சஸ்டைனபிலிட்டி நீ தொடர்ச்சியாக அடுத்த நிலைக்கு பயணித்து கொண்டே இருத்தல் இருக்குல்ல, இதில் நமக்கு தனி மனித அளவில் சுணக்கம் ஏற்படலாம், பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம், கவர்மெண்ட் பாலிசிஸ் மாறலாம், மார்க்கெட் டிமாண்ட்ஸ் மாறலாம், மனிதர்களின் ரசனை மாறலாம், இவ்வளவு மாற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. 12 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் பேட்டி கொடுத்தப்ப இருந்த மார்க்கெட்டு இப்போ இல்லை, வேற இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வது எப்படி தோய்வில்லாமல்? வியாபாரம்ன்றதுக்கு 5 விஷயம் ரொம்ப முக்கியம். வியாபாரம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு ஒன்று, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நேர்மையாக செயல்படணும். ஃபஸ்ட்டு மைண்டு நான் நேர்மையாக தான் இருக்கணும் முடிவு எடுப்பு அதைப்படி நடத்தி கொண்டு வரணும். அப்புறம் லைஃப்பில் ஒரே நாளில் பெரிய ஆள் ஆக முடியாது. டாக்டர் அடிக்க மாதிரி பெரிய ஆக முடியும். படிப்படியாக தான் வளர்ந்து வரணும். இது 2வது பாயிண்ட்டு. அதுக்கடுத்த பாயிண்ட் திட்டமிட்டு செயல்படணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் திட்டமிடணும், பிளானிங் ஃபஸ்ட்டு. அது 3வது பாயிண்ட்டு. அந்த கடமை தவறாத பணியாளர்களை டியூன் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஆளுகளை கரெக்டாக போட்டு வைக்கணும். அதாவது சரியான நபர்களை சரியான இடத்துல பொறுப்பு. கடமை தவறாத பணியாளர்களை கரெக்டாக நியமிக்கணும். இதுக்கு மேலே தலைமை வாய்ந்த தகுதி இருக்கணும். தகுதி வாய்ந்த தலைமை நாம் இருக்கணும். இத்தனையும் ஆள் பண்ணக்கூடிய தலைமை இருந்தால் மட்டும்தான் இனி கட் பண்ண முடியும். அப்போ அந்த தலைமை மைண்டில் இன்றைக்கி தான் புதுசாக பிறந்தோங்கிற அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும். நான் பண்ணுற வேலையில் காலையிலேருந்து பொழுதா வரைக்கும் இப்போ ஒரு வேலை செய்யும்போது அடுத்தவங்க தோக்க வச்சு ஜெயிக்கிற பேர் வெற்றிப்பாங்க. என்னுடைய இது அப்படி இல்லை. எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சு ஜெயிக்க பேர் வெற்றியாக நினைக்கிறதுனால நைட்டு போய் படுத்துங்கிற போது ஒரு காலத்துக்கு கூட்டு இன்னைத்தனால சரியாக பண்ணியிருக்கிறோன்னு ஒரு தச்சமாக படுப்பேன். இது அடுத்த நாளுக்கு எனக்கு பூஸ்ட் பண்ணி விட்டுரும், அந்த கான்ஃபிடென்ட் ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ ஒரு பக்கம் எப்போதும் அது குறித்தே யோசிக்க வேண்டும், எப்போதும் அது சார்ந்தே சிந்திக்க வேண்டும், அந்த ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. பட் இன்றைக்கி இப்போ நீங்கள் தொழில் ஆரம்பித்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த ஒரு உள்ளுணர்வு அல்லது சூழல் அது இன்னைக்கு இல்லை. இப்போ ஓரளவு சௌகரியமான வாய்ப்புகள் எளிதாக பெறுகிற இடத்துல இருக்கிறப்போ இன்னொரு வாழ்வியல் யோசனை வருது. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குல்ல. எப்போ பாரு வேலையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்ததெல்லாம் இருக்கக்கூடாது. லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும். கம்பெனி ரன் பண்ணுறேன்னா அது தனி. யூ ஹவ் டு கோ ஃபார் வெக்கேஷன், சந்தோஷமாக ஹாப்பியாக செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இதுவும் ஒரு படிப்பினையாக ஒரு மாடர்ன் நவீன கால படிப்பினையாக சொல்லப்படுது. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இப்போது 24 மணி நேரம் இருக்குது ஒரு நாளைக்கு. 24 மேக்ஸிமம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் மனுஷன் தூங்கலாம். மீதி ஒரு 8 மணி நேரம் 3ஆக பிரிச்சுக்கலாம். 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், 8 மணி நேரம் தூங்குகிறோம். 8 மணி நேரம் நம்முடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணுற குணான டைமில் ஒவ்வொருத்தரும் ஒன்று பிடிக்கி. ஒருத்தருக்கு வெளிநாடு போய் சுற்றி பார்க்குற பிடிக்கி, ஒருத்தர் ஹோட்டல் போடுற பிடிக்கி, ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே சுற்றுற பிடிக்கி, ஒருத்தர் லைப்ரரி போகிற பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது அந்த 24 மணி நேரத்தை சரியாக உபயோகப்படுத்துகிறதா சொல்லிட்டு இருக்கிறேன். 24 மணி நேரம் வேலை செய்ய சொல்லல. உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்கலாம் முறையாக. ஆனால் அதை கரெக்டாக அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அது பண்ணணும். அந்த 24 மணி நேரம் சரியாக உபயோகப்படுத்தணும். அதில் எதையுமே வியாபாரம் தான் முக்கியம் பண்ணோம்னா நம்ம குடும்பத்தை கவனிக்காத விட்டுருவோம். அதாவது 24 மணி நேரத்தை ஒரு 5 விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குல்ல. நான் சொல்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுப்பீங்க. முதல்ல நம்ம மனம் அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், மனநிறைவோடு இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். முதல் பாயிண்ட் இதுக்கு நம்ம என்ன செலவு பண்ணுறோம், இதுக்கு என்ன இந்த டைம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒன்று இந்த 4 விஷயத்துக்காக. 2வது பாயிண்ட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை நேரத்தையும் வளமாமல் எல்லா வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை வசதியை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடவுள் நம்மளுக்கு இருக்குது. பேரண்ட்ஸாக இருந்தால் வயசானவங்களை பார்க்கணும், கூட பிறந்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். மனைவியாக இருந்தால் எங்கேயோ ஒரு பக்கம் போகிறது 20 வருஷம் வச்சு நம்ம வீட்டுக்கு நம்மளுக்காக குழந்தை வச்சு நம்ம வீட்டில் நம்மளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற வாசி அவங்க வீட்டோட நம்ம நல்லா செல்வாக்க நல்ல வளமாக வச்சுக்கணும், செஞ்சு கொடுக்கணும். நம்மளுக்கு பிறக்கிற குழந்தை நம்ம வயிற்றில் பிறக்கணும் அப்ளிகேஷன் போட்டுலாம் வரல. அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையுமே எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காட்ஃபாதராக நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். அப்போ நம்மளுடைய குடும்பத்தை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு காட்ஃபாதராக பண்ணணும். இந்த 2க்கு பொருள் வேணும். பொருள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த உலகமே இல்லை. பொருள் இருந்தால் தான் இந்த உலகத்தை நடத்த முடியும். அப்போ அந்த பொருளை ஈட்டருக்கு முறையான நேர்மையான நாணயமாக தூய்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொழிலோ ப்ரொஃபஷனோ ஏதாவது ஒன்று நம்ம ஏற்படுத்திக்கணும். 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு பிளட் ரிலேஷனுக்கு நல்லது கெட்டதுன்னா போய் நாம் முன்னாடி நிற்கிறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பொருளாதார சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, நல்லது நம்மகிட்ட அந்த உறவு மேம்படுத்தி இருக்கணும். இதுக்கு அடுத்தது இந்த சமுதாயம். இந்த சமுதாயமில் நாம் இல்லை. இப்போது காலையில் டிஃபன் சாப்பிட்றோம், டைனிங் டேபிள் உட்காடுறோம், 2 இட்லி சட்டி சாம்பார் ஊற்றுறாங்க. நம்மகிட்ட பணம் இருக்கிறதுக்காக 2000 நோட்டு 500 நோட்டையும் பிச்சு சட்டி சொல்லி சாப்பிட முடியுமா?
அந்த இட்லி தான் சாப்பிடணும். இந்த இட்லி நம்ம டேபிளுக்கு வரைக்கும் நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிலேருந்து ரைஸ் மில்கார்லேருந்து வீட்டில் கிரைண்டரில் ஆட்டாங்கல்லையே ஆட்டி சட்டி சாம்பார் ஆட்டி வரகு நம்ம இட்லி சாப்பிடல, இத்தனை உழைப்பு சாப்பிட்றோம். போடுற துணி இருக்குது, எத்தனை நெசவு உழைப்பு சாப்பிட்றோம். ஆசிரியர் கல்வி கொடுக்குற அத்தனை உழைப்பு சாப்பிட்றோம். இந்த கடலை எப்போ கட்டுவோம்? கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நம்முடைய லைஃப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய வசதி வாய்ப்பாயிட்டு இந்த மாதிரி ஏசியில் இருக்கிற பங்களா கட்டியிருக்கிற பேங்க் பேலன்ஸ் அதிகமாகுதுன்னா வீட்டுக்கு நெல் நத்திச்சு நம்ம சம்பாதிக்கல. சொசைட்டி வாங்கின கடந்த அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாமே சொசைட்டி வாங்கின கடந்த. இது திருப்பி கட்டுறதுக்கு ஒரே வழி, நாம் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய பேர்த்துக்கு நிறைய நமக்கு சரியானபடி டேக்ஸ் கட்டணும், நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணணும். நவீன கால பெண்களின் புதிய ரசனைக்காக ஏன் பெண்களுக்கான வேஷ்டிகள்ங்கிற மாதிரி அவங்களுக்கு சௌகரியமான கம்ஃபர்டபுளாக உடுத்திக்கிற மாதிரியான ஒரு திட்டத்துக்குள்ளே போகலை? எங்களுடைய நெசவாளர்கள்லாம் நிற்காத வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க தயாராக சரக்கு எடுத்து வாரமான பேமெண்ட் கொடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த கிராமப்புற நெசவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி 100 அடி ஓடுதுன்னா ஒரு 50 அடி வேட்டி ஓடும், ஒரு 50 அடி சேலை ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கு அந்த நேரத்தில் தயாரான சரக்கு எடுக்கிறதுக்கு ஆடு இல்லை. இப்போ இது எல்லாம் என்ன யோசனை பண்ணாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த நேரத்தில் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. நீங்கள்லாம் வேட்டி நெசவடி எடுத்துக்கிறீங்க, சேலை எடுக்கிற கொடுத்துட்டு வரமாட்டேங்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது, பணத்தட்டுப்பாடு ரொம்ப பிரச்சனை இருக்குது, யாருமே இப்போ எடுக்க வரல, நீங்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் சொன்னேன், நான் 40 வருஷமாக வேட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், எனக்கு வயசு ஆகி போச்சு, இனிமேல் இதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, அதனால் இப்போதைக்கு அது முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வந்து சமாதானம் பண்ணி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அப்போ என்னுடைய பெரிய டாக்டரு அப்பா அவர்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ எப்போ நீங்கள் வந்து நெசவாளர் காப்பாற்று தானே முடிவு பண்ணீங்க, அப்போ வேட்டி நெசவாளருக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கொடுத்த பார்த்தா போதுமா? வேட்டி சேலம் நெசவுன்றதுக்கு ஒரு உதாசீனப்படுத்துகிறீங்க, அவங்களும் நெசவாளர் தானே அப்படின்னு. என்னால் முடியுமா, இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, பண்ண முடியாது, இதுக்கு மேலே இந்த சச்சமை கட்டில்லை அப்படிங்கும்போது நீங்கள் வேட்டி எடுத்து பண்ணுறவா, நான் சேலை எடுத்து பண்ணுறேன். அவங்க பிராண்டு தானே இந்த சேலை? ஆமாம், சேலை எடுத்து பண்ணுறேன். அதில் அந்த பிராண்டு நேம் ரம்யம். ரம்யம். அது வந்து உங்கள் மகள் நிர்வாகம் அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண் கலங்கிட்டு அப்படியே ஒரு எமோஷனல் ஆகிட்டு அவர் கட்டுப்பிடிச்சிட்டு தாராளமாக நீ எடுத்து பண்ணு, நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 3-4 வருஷம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இப்போ எல்லா சோர்லையும் ஒரு கவுண்ட் அவளுக்காக கொடுத்துருக்கேன். அவளே இன்றைக்கி டிசைன் பண்ணுறா, விற்கிது, நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே அவங்களுக்கு அப்போ வேலை வாய்ப்பு கொடுத்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போது நெசவாளர்களுக்கு வேட்டி சேலையும் இப்போ உள்ளே போய் ரம்யம் பிராண்டில் போயிட்டுருக்கு. உலகம் யூனிசெக்ஸாக மாறுதுன்னு நான் என்னன்னா, வேஷ்டினா ஆண்கள் உடுத்துவதை போலவே இல்லை, அந்த அதற்கான சௌகரியங்கள் ஒரு சின்ன சுடிதார் படிவத்தில் கூட தெரியும். சொல்ல எனக்கு என்னவா மாறுதுன்னா, பெண்கள் மாறுறாங்களே இல்லையா, ஆண்கள் வந்து வேட்டியில் அந்த மாதிரி கல்ச்சர் மாறிட்டு இருக்க மாதிரி எனக்கு படுது. ஆண்கள் வந்து இப்போ எப்படின்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு இருந்தாங்க, அப்புறம் இந்த மாதிரி பார்டர் பெரிய பார்டர் வச்சு கொடுத்தோம். இப்போது பெண்கள் மாதிரி வந்து சேலையாட்ட வந்து எல்லா கலர் வேட்டியும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு என்னென்னா கடையில் இடம் பற்ற மாட்டேங்குது. கலர் வேட்டி ஸ்பெஷல் கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு பட்டு வேட்டியில் கலர் போடுறோம், டிஷ்யூ வேட்டி கொடுக்குறோம். பட்டு வேட்டியில் சேலையில் எத்தனை ரகம் வருதோ அத்தனை ரகம் போட்டு போயிருந்தோன்னா ஆண்களுக்கு வந்து கணவனுக்கு வந்து ஒரு வேட்டி சட்டைன்னா அதே ட்ரெஸ் கோடில் பெண்களுக்கு சேலை, குழந்தைக்கு ஒரு யூனிஃபார்மாக போகிற மாதிரி ஆகி போச்சு. இப்போது ட்ரெஸ்ஸு பொண்ணு ட்ரெஸ்ஸுல பையனுக்கு வேட்டி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கலர் மாதிரி இன்றைக்கி அது 10-12 கலரில் இன்றைக்கி 10 ரகத்தில் போட்டிருக்கிறோம். கடையில் இடமே பற்ற மாட்டேங்குது. இந்த ப்ரீமியம் ஸ்டோர் ஒன்றில் ஏதோ வேட்டி 2 லட்சம் ரூபா வரைக்கும் விற்கிதுன்னு சொன்னாங்களே, அவ்வளோக்கு அதில் என்ன இருக்கும்? காதர் நவாஸ்கான் ரோட்டில் அங்கே ஒன்று இருக்குது பார்த்தேன். வேட்டி செலிபிரிட்டியில் வர்றதுக்காக, அதாவது நான் மார்க்கெட்டுக்கு போகிறவ எல்லா கடையிலையும் பார்ப்பேன். திருமண வைபவத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வருவாங்க, வந்து ஒன்றா துணி எடுப்பாங்க. அந்த கல்ச்சரில் என்ன அப்படின்னா, அந்த ஜவுளி எடுக்கிறதுல வந்து என்ன எடுத்தாலும் வந்து 50-50, பொண்ணு வீட்டுக்கு 50, மாப்பிள்ளை வீட்டுக்கு 50 இருக்குது. அப்போ பொண்ணுக்கு வந்து காலையிலேருந்து பொழுதா வரைக்கும் ஒரு 10-20 பொம்பளை வந்து எல்லாம் செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு பொழுதாகி போயிடும். பொழுதோட கடை போட்ட நேரத்தில் பில் போடுறதுக்கு வரும்போது மாப்பிள்ளைக்கு என்ன கேட்பாங்க, ஒரு வேட்டி செட்டு ஒரு பேண்ட் செட்டுன்னு எடுத்து கையோட பில்லை போட்டு அப்படியே போவாங்க. அதோட ஒன்று பிள்ளைக்கு வந்து 4-5 லட்சத்துக்கு எடுத்துருப்போ மீறி போனால் ஒரு 10,000-15,000 10-15 மேலே பில் கொடுக்காது. ஆனால் பாதி மாப்பிள்ளை வீட்டு கொடுக்கணும். இப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளையில் எடுக்கிற போது ஒரு ஈகோ கிராஸ் ஆகுது. அப்போ பொண்ணுக்கு எடுக்க மாப்பிள்ளைக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற போது வந்து இருக்குதா, சரி ராமராஜா எடுத்து போடுங்கிறாங்க, அந்த ஈஸியாக பில் ஆகுது. ஓகே, அகைன் அந்த மார்க்கெட்டில் ஒரு கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறீங்க. அதை நான் பார்க்குறபோது இருக்கிறபோது இப்போ போட்டு கரெக்டாக பார்க்குறேன், எல்லாம் எடுக்கிறாங்க 5 லட்சம் ரூபாய்க்கு பொண்ணுக்கு எடுத்து வைக்கிறாங்க.
இது மீறினா 2 லட்சம் 3 லட்சம் 1.5 லட்சம் வருது எடுத்து போடுங்கிறாங்க. இது இன்னொரு சைடு, ஒரு சாஃப்ட்வேர் சைடு. நடிகர்களில் யாருக்கு வேட்டி ரொம்ப அழகாக பொருந்தது? அஜித் விஸ்வாசன் இடத்துல வேட்டியை கட்டிட்டு வேட்டினே பாட்டு பாட ஆரம்பித்தார். வேட்டி பாட்டு பாட ஆரம்பித்தார். அதெல்லாமே வந்து எங்களோட ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப ப்ரொமோட் ஆன மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு எல்லா இப்போ ரஜினிகாந்த், கமலஹாசன் யாரை பார்த்தாலும் இந்த வேட்டி கட்டினால, எம்ஜிஆர், சிவாஜி யாரை வேட்டி கட்டினாலும் பார்த்து அந்த பேண்ட் ஷர்ட் போட்டோட வேட்டின்னு எனக்கு அது அழகாக தெரியும். எனக்கு தெரிய மாதிரி மற்றவங்க அந்த அழகாக தெரிஞ்சுக்கிறது அந்த கல்ச்சர் அப்படியே டெவலப் ஆகி வந்து எல்லாத்தையுமே. இன்றைக்கி இருக்கிற நடிகரில் வந்து வேட்டின்னு கட்டிட்டு அந்த அஜித்தை வேட்டி கட்டு பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பட்டு எந்த நடிகர் வேட்டி கட்டினாலுமே ஒரு அந்தஸ்தாக தெரியுது. அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ பொங்கல் வரப்போகுது, எல்லாருமே வேட்டி கட்டியிருப்பாங்க. நீ எந்த கம்பெனி பார்த்து எந்த டிவி தகுந்த வேட்டி கட்டியிருப்பாங்க. எந்த அரசியல் தலைவர் வேட்டி கட்டுவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து வேட்டி கட்டிட்டு வந்தவங்களுக்கு தான் வந்து அவங்க அரசியல் ஒரு கட்சி தலைவராக இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை உருவாயிருக்கு. எல்லாத்தையுமே உலக செஸ் நடந்தது. அதில் செஸ் வேட்டி நான் தயார் பண்ணி நம்ம தமிழக முதல்வர் வச்சுட்ட நிறைய வெளியிட்டேன். அந்த வேட்டி வெளியிட்டேன். நம்ம பிரதமர் அங்கேருந்து வந்தார், அவர் அதை கட்ட வச்செடுத்து அந்த குத்துவிளக்கு ஏற்ற வச்சேன். 2 பேரும் சேர்ந்து அந்த சதுரங்க போட்டி ஓப்பன் பண்ணுறது வந்து குத்துவிளக்கு ஏற்றுறது வந்து 2 பேரும் வேட்டி கட்டிட்டு ஏற்றுனாங்க. அதை அடுத்த நாள் ஃபோட்டோ போட்டு பேப்பரில் போட்டேன். உறவுகள் மேம்படன்னு போட்டு நெசவாளர், தமிழுடைய பாரம்பரிய நெசவாளர்களுக்கு அது இந்த நெசவாளர் வேட்டி சட்டை கட்டி இந்த குத்துவிளக்கு ஒலிம்பிக் சதுரங்க போட்டி தொடங்கி வச்சதுக்கு நெசவாளர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு போட்டேன். உங்களுக்கு வந்து உங்கள் தொழிலே பெரும்பாலும் அதோடு எல்லாத்தையுமே தொடர்புபடுத்திகிட்டே இருக்கிறனால எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை எப்படி அழகாக சரியாக பயன்படுத்திக்கோங்கிறது பேரலாக மைண்டில் ஓடிட்டே இருக்குமா? நம்ம இந்திய மக்கள் எப்படின்னா விவசாயாட்டா தயார் பண்ண தெரியுமே, சேல்ஸ் பண்ண தெரியும், மார்க்கெட் பண்ண தெரியாது. ஃபாரின்காரன் வந்து தயார் பண்ணலாம் போட்டு எங்கே கிடைக்கும் கம்மியாக வாங்கிட்டு மார்க்கெட் பண்ணல கில்லாடிக்கும். அப்போ அந்த மார்க்கெட் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் நம்மளுக்கு இல்லை. இப்போ விவசாயி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய விளைபொருளை வந்து வேல்யூ ஆட் பண்ணி விற்க தெரியாது. அதை வந்து ஒட்டு மொத்தமாக கொடுத்துருவாங்க. வாங்கறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சில்லறையை வாங்குவாங்க. இது ஒரு தடவை மாற்றி யோசனை வச்சுங்களா, அந்த ஊருக்கார விவசாயியில் ஒன்று சேர்ந்து வாங்கக்கூடிய கொள்முதல் விதை எல்லாமே வந்து ஒட்டுமொத்தம் வாங்கிட்டு தயார் பண்ணுற சரக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து ரீட்டெயிலில் வேல்யூ ஆட் பண்ணி விற்றாங்கன்னா இவை பொருளாதாரம் இல்லை. இந்த பக்குவம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம தயார் பண்ணுற ஆளுகளுக்கு தயார் பண்ணால் அவர் உடனே பணத்தை கொடுத்துட்டா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும், நமக்கு இன்சென்டிவ் கிடைக்குது பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதை டொமஸ்டிக் மார்க்கெட் பண்ணணுங்கிற அளவுக்கு மார்க்கெட்டிங் நாலேஜ் இல்லை. அப்போ நம்ம இதில் உண்மையாகவே லேக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம், நம்ம எதில் உண்மையாகவே உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் பார்த்தவரை புரிந்து கொண்டதில் எதில் ரொம்ப பின்தங்கி இருப்பதாக நினைக்கிறீங்க? ஏன்னா உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், தயாரிப்பில் இருக்கிறோம், அப்போ எதில் தான் நம்ம பின்தங்கி இருக்கிறோம்? பிராண்டிங்கில் நம்ம எல்லோரும் வீக்காக இருக்கிறோம். அதாவது சவுத் இந்தியாவில் நல்லா வீக்காக இருக்குது, நார்த் இந்தியா கூட ஓரளவுக்கு சொல்லலாங்க. சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வேட்டி முடிச்சுட்டு இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ரா மெட்டீரியல் தயார் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா. அந்த ப்ராடக்ட்டை வந்து பிராண்ட் பண்ணுறனா அந்த அறிவுபூர்வமான அந்த அந்த வித்தை அவங்களுக்கு பெரியது இல்லை. அந்த வித்தையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வேட்டிக்கு அப்ளை பண்ணேன். ஏன்னா அந்த வித்தையை சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. பாருங்கள், நான் மார்க்கெட்டுக்கு பைய தூக்கிட்டு எல்லா கடைக்கு போகிறேன். வீதிய சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு கிராமம் கூட ஒரு ஊர் கூட இல்லை பார்க்குறேன். அப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து பெரிய பெரிய பிராண்டு போட்டு ஏசி பண்ணி கடையில் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே பார்க்குறதையே. சரி, நம்மளுடைய வேட்டிக்கு அங்கீகாரம்னு வேறு டிவியில் விளம்பரம்னா பத்தாதெல்லாம். இப்போ அந்த மாதிரியே ஒரு ஷோரூம் பண்ணி அதில் கொண்டு போய் வேட்டி வச்சோம்னா இன்னும் அது மாதிரி வேல்யூ கிடைக்குமே அப்படின்னு எனக்கு சிந்தனை வந்தது. நல்லா இன்டீரியர் பண்ணி ஏசி எல்லாம் பண்ணி எப்படி ஃபாரின் பிராண்டெல்லாம் எப்படி இருக்குது அது மாதிரி பண்ணுறபோது இது வந்து ஓப்பன் பண்ணுறபோது வந்து நல்ல ஒரு வேல்யூபிள் ஆளை வச்சு பண்ணால் நல்லாயிருக்கு. அப்படிங்கும்போது கோயம்புத்தூரில் யார் பெரிய ஆள் பார்க்குறபோது இன்றைக்கி விவேகானந்தர் காந்தியுடைய தத்துவப்படி வாழ்க்கையை நடத்திட்டு இன்றைக்கி பெரிய தொழில் வருது. ஏபிடி மகாலிங்கத்துடைய மாப்பிள்ளை வானராயர் அவர் வச்சு ஓப்பன் பண்ணுறபோது வந்து அப்போ தான் ராமராஜ் காட்டனுக்கு மேலே வந்து மதிப்புக்குரிய வார்த்தையை போடுறேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற மதிப்புக்குரியது அவர்கிட்ட இருந்து கிடைச்ச வார்த்தையை அது போட்டு அதை ப்ரமோட் பண்ணுறேன். நான் என்னுடைய லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட, இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு 5 விஷயம். இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்துங்க, ஃபஸ்ட்டு நாம் அட்வைஸ் பண்ணால் அது ஏற்றுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை, பிடிக்காதவங்களுக்கு. அதனால் 5 சொன்னால் மெயிலில் வச்சுக்க மாட்டாங்க, 3 முடிச்சுக்க. 3 விஷயம் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேணும். ஒன்று கேபிட்டல், அடுத்தது அதை சார்ந்த அனுபவம், தொழில் சார்ந்த அனுபவம், அதுக்கடுத்தது வந்து அதை அப்ளை பண்ணக்கூடிய உழைப்பு. எல்லாத்தையும் போட்டு கும்முனை கொண்டு பண்ண முடியாது உழைப்பு. இந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா இந்த 3 ஒன்றும் அமையாது. அது எதார்த்தம். இது ஏதாவது அக்செப்ட் பண்ணணும். இந்த 3 வரும்போது பிஸ்னஸ் பண்ணிக்கலான்னு எப்பயுமே பண்ண முடியாது. ஓகே,
மூணும் அமையாது, ஆனால் வர்றப்ப தான்னா பண்ணவே முடியாது. அப்போ நான் என்ன இளைஞர்கள் சொன்னேன், உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்ன மூணில் ஏதோ ஒன்று இருக்குங்களா, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. பணம் தான் முதலீடு அல்ல, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. மீதி 2 பின்னாடி வந்துடும். அதுதான் ராமராஜ். சமீப காலத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் என்னை பார்க்குறதுக்கு வந்திருந்தார். ஒரு வியாபார தொடர்பும் இல்லை, பட் என்னுடைய அறிவும் அட்லாண்டா போகும்போது அவரோட பார்த்து பேசல. அவர் என் நட்பான முன்னாடி என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரெகுலராக பார்ப்பார். நான் என்ன பண்ணுறேன் எல்லா விஷயமும் பார்த்துட்டு இருப்பார். அவரோட தடவை இந்தியா வரும்போது என்னை வந்து பார்த்து நிறைய பேசிட்டு இருந்தார். பார்த்துட்டு ஒரு புக் கொண்டு கொடுத்தாரு, ஒரு இங்கிலீஷ் புக் கொடுத்தாரு. அப்புறம் இதெல்லாம் படி அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு இங்கிலீஷ் புக்கில் எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, என்ன மேட்ருங்க அப்படின்னேன். இவர் என்ன எழுதியிருக்காரோ அதைத்தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இந்த புக்கை படிச்சுட்டு தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்களான்னு கேட்டார். என்ன எழுதியிருந்தீங்க அப்படின்னு கேட்டார். இந்தியா வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது, யார் இந்தியாவில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற பற்றி எழுதியிருக்காருனாரு. சரி சொல்லியிருங்களே அப்படின்னு நான். அவர் சொன்னார், இந்தியாவில் வந்து யார் டொமஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய அளவுக்கு வெற்றி அடைவாங்க. அதை யார் வித்து பிராண்டோடு பண்ணுறாங்களோ அதை விட பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க. அதை யார் வித்து சோசியேட்டட் பண்ணுறாங்களோ அவங்க மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க. இந்த 3 விஷயத்தை அதில் சொல்லியிருக்காரு, ஸ்டெட் புத்தன் சொல்லியிருக்காரு அப்படின்னு. எந்த புக்கு பேர் எதுவும் வயிறு எனக்கு கரெக்டாக மறந்துச்சுன்னா இங்கிலீஷே தெரியாத. ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சதுன்னா அந்த எக்கனாமிஸ்ட், அதாவது யூஎஸ் எக்கனாமிஸ்ட் பற்றி எழுதியிருக்காரு. இந்தியா பற்றி எழுதியிருக்கல, யூஎஸ் எக்கனாமிஸ்ட் எழுதியிருக்காரு. இந்தியாவில் யாரெல்லாம் ஃபியூச்சரில் ஜெயிப்பாங்க அப்படின்னா, டொமஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜெயிப்பாங்க, வித்து பிராண்டோட இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க, வித்து சோசியலைட்டர்ஸ் பண்ணுறவங்க ஜெயிப்பாங்கன்னு. இதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இல்லைங்க நான் பண்ணியிருக்கேன், அதில் அதுவும் இருக்குது, நம்மை பார்த்து அவர் எழுதிட்டாராட்டு இருக்கு அப்படின்னு விளையாட்டா சொன்னேன். இன்னும் 5 வருஷத்தில் உங்கள் பிராண்ட் அல்லது உங்களுடைய வீச்சு எந்த இடத்துல இருக்கும், எந்த லெவலில் இருக்கும்? இடையில நான் ஒரு இடத்துல படித்தேன், உலகம் முழுவதும் இருப்பவர்களை வேட்டி கட்ட வைப்பேன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதனால் கேட்குறேன். ஒரு 5 வருஷத்தில் உங்கள் வீச்சு எங்கே இருக்கும்? உலகத்தில் வந்து 800 கோடி மக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 800 கோடி மக்கள் வந்து என்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் ராமராஜோடைய ப்ராடக்ட் 800 பேர் கட்டுற மாதிரி சூழ்நிலை உருவாக்குவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்த்துக்கள். ஆனால் முடியல, என் மாப்பிள்ளைனால் முடியல, என் பேரனால் வந்து நிறைவேறும். வாழ்த்துக்கள் சார், பெஸ்ட் விஷஸ். உங்கள் வியாபாரம், அதனுடைய உத்திகள், அதன் பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம், இதை ஷேர் பண்ணுறப்ப இயல்பாகவே அடுத்த தலைமுறைக்கு ஒரு வியாபார நகர்வு, அதில் நாணயமாக எப்படி செய்யணுங்கிறதையும் சேர்த்தே கடத்திருக்கீங்க. இந்த யூஸ்ஃபுல் கான்வர்சேஷன் ஆஃப்டர் 12 இயர்ஸ், 12 வருடங்களுக்கு பிறகு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.